வணக்கம் வியூவர்ஸ், நீங்க பாக்குறது கேட்கறது உங்க சூப்பர் ஹீரோ டாக்கீஸ். உங்களை இன்னொரு வீடியோல பார்க்க ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்களை ரொம்ப நாளாக பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன், 2 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா அந்த ஃபால்ஸுமே நான் சரி பண்ணிட்டேன். ஸோ மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து ரெகுலராக வீடியோ வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு நல்லா வீடியோஸ் வரும்னு நம்புகிறேன். ஸோ அதனால் தொடர்ந்து அவங்க சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜ் ஆஃப் ஆல்டானோட எந்திரன் சீரிஸோட ஃபினாலேக்கு வந்துட்டோம், அதாவது கன்க்ளூஷனுக்கு. ஸோ 2 இஷ்யூவை கம்பைன் பண்ணி ஒரேடியாக போட்டு இந்த சீரீஸே முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சீரீஸ் ஆரம்பிக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ வாங்க ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த இஷ்யூவை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இஷ்யூவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போன இஷ்யூவோட சின்ன ஃப்ளாஷ்பேக் பார்ப்போம். ஸோ போன இஷ்யூவில் என்ன நினச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உள்வரேன் அப்புறம் சூசன் ஸ்டாம் அவங்க பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல எல்லாமே வேறு மாதிரி இருந்தது. அயன்மேன் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம உள்வரேன் சூசன் ஸ்டாம் மைண்டில் இருந்தது எல்லா மெமரிஸையும் பார்த்தீங்கன்னா எடுத்து படிக்க. ஸோ அப்புறம் லேட் வேரியன்ஸ்க்கும் இந்த மாதிரி இடத்துக்கும் வந்து ஒரு வார் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்படி ஆரம்பித்ததில் நம்ம உள்வரேன் நாங்கள் வந்து எஸ்கேப் ஆகிறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது வாங்க இந்த இஷ்யூவை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த இஷ்யூ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க் சிட்டியில் ஒரு மிகப்பெரிய அழிவே ஏற்படுது. ஸோ அந்த வாருக்கு அப்புறம் ஸோ எல்லாருமே அழிஞ்சு டிஃபெண்டர்ஸ் அவெஞ்சர்ஸ் ஒருத்தர் விடாமல் எல்லாருமே அழிஞ்சு கிடக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன் சுற்றி. ஸோ அப்படி கீழே பார்க்கும்போது நம்ம உள்வரின், ஸோ அதாவது நம்ம உள்வரின்னு சொல்லலாம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து கிடக்க. ஸோ அவர் திடீர்னு ஏன்ச்சு வராரு, இல்லை திரும்ப இது மாதிரி நடக்கக்கூடாது, நான் எதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல. ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டூம் ரோபோட்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது லாட்வேரியாவிலேருந்து அந்த ரோபோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக் பண்ண வர. ஸோ எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்ருக்காரு. ஸோ அப்படி அவர் அடிச்சு போட்டு எல்லாத்தையும் கிளம்பலான்னு ட்ரை பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம அயன்மேன் வந்துட்டாரு. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி உள்வரின் நான் சொல்கிறதை கேளு, டைம் வந்து நீ சொல்கிற மாதிரி ஒர்க் ஆகாது, நீ சும்மா திரும்ப போய் எல்லாத்தையும் மாற்றிட்டு இருக்க முடியாது. ஹேங்க் பிம் ஒருத்தனால மட்டுமே தான் இவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஸோ நீ மறுபடியும் போய் எதாவது பண்ணனா மறுபடியும் ஏதாவது ஒன்று மாற்றம் அழிஞ்சிரும், அப்புறம் இந்த மொத்த டைம் லைனுமே அழிஞ்சு போயிடும், மொத்தமாக அழிஞ்சிரும். ஸோ அதனால் நான் சொல்கிறது நீ கேட்கணும். இப்போ டைம் வந்து ஒன்றும் சாதாரண ஒரு விளையாட்டு பொருள் கிடையாது, அது வித்தியாசமாக ஒர்க் ஆகும். அது ஒரு ஆர்கானிசம் மாதிரி, கிட்டத்தட்ட உயிர் உள்ளது அதுக்கு, அது நம்மளோட வாழ்க்கையோட ஒன்றிணைஞ்சது. ஸோ நீ கண்டபடி உனக்கு ஏற்ற மாதிரி மாற்றினா எல்லாத்தையுமே அழிஞ்சிரும். ஸோ மிகப்பெரிய டைம் எரர் ஆகி எல்லா இதுவுமே அழிஞ்சிடும். சொல்லப்போனால் இது வந்து வெறும் ஒரு நம்மளோட டைம் லைன் மட்டும் இல்லை, இது ஒரு மிகப்பெரிய ஒரு மல்டிவர்சல் டைம் லைன் எரராகவே மாறும். ஸோ அதனால் நான் சொல்கிறது நீ கேட்டு தான் ஆகணும், ஸோ உனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு நம்ம அயன்மேன் சொல்லிட்டு இருக்க. ஸோ அந்த பக்கம் உள்வரேன் பார்த்தீங்கன்னா எதுவுமே அப்படியே கேட்காத மாதிரி அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ அவருக்கும் வேறு வழியே இல்லை, இப்போ இதை எப்படியா தடுத்தாகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஃப்ளாஷ்பேக்கில் ஸோ உள்வரேன் பார்த்தீங்கன்னா ஹேங்க் பிம்மோட அந்த பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அவர் அந்த டிராகன் மேனை வச்சு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு அவர் ட்ரை பண்ணும்போது ஸோ உள்வரேன் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு அந்த உள்வரேன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம ஹேங்க் பிம்மை காலி பண்ணிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுற போது ஸோ இந்த பக்கம் சூசன் ஸ்டாம் பார்த்தீங்கன்னா காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இதை நடக்க விடவே கூடாது, நான் எப்படி ஹேங்க் பிம்மை கொல்லலாம், ஸோ நான் எதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூசன் ஸ்டாமை அங்கே அப்படியே ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் ஆக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இந்த பக்கம் ஹேங்க் பிம்க்கு உள்வரேனுக்கும் ஃபைட் நடந்துட்டுருக்கா. ஸோ அந்த பக்கம் உள்வரேன் பார்த்தீங்கன்னா சரி இதுக்கு மேலே உன்ட்ட பேசிகிட்டு இருக்க முடியாது, இந்த உலகத்தை நான் காப்பாற்றணும், உன்னை கொன்னாகணும், அதுதான் ஒரே வழியா அப்படின்னு சொல்லி குத்தா வர. ஸோ நிறுத்து, அது அப்படி கண்டிப்பாக இருக்காது, நான் அவனை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் போல அப்படின்னு சொல்ல. ஸோ என்ன கருமன்றா நீ அப்படின்னு சொல்ல அந்த உள்வரேன் திரும்பி பார்க்க 2 உள்வரேன் அங்கே இருக்காங்க. ஸோ அந்த பக்கம் ஹேங்க் பிம்க்கும் ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது இங்கே, யாரோ வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த பக்கம் நான் சொல்கிறத கேளு, இப்போ நீ இதை பண்ணனா இன்னும் ஏகப்பட்ட விஷயம் மாறிடும். ஸோ அதெல்லாம் நான் சொல்கிறத நீ செஞ்சு தான் ஆகணும், ஏற்கனவே நீ இப்போ பண்ணுறதுனால என்ன விளைவுகள் வரும்ன்றதை நான் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த பக்கம் அந்த உள்வரேன் பார்த்தீங்கன்னா யார் ஒன்று அனுப்புனா, கேப்டன் அமெரிக்காவா இல்லை ஏதாவது நீ ஒரு அல்ட்ரானா அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த பக்கம் இல்லை நான் ஒன்றும் அந்த மாதிரிலாம் இல்லை, நீ யோசிக்கிறது கரெக்டு தான், ஆனால் எதுவுமே இப்போ அப்படி இல்லை, ஏன்னா நீ மாற்றுறதுனால இப்போ ஏகப்பட்ட விஷயங்கள் மாறப்போகுது, நான் அதை பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ அதனால் நான் சொல்கிறத நீ செஞ்சு தான் ஆகணும். ஸோ அப்போ இப்போ என்ன பண்ண சொல்கிறேன், இவனை குழந்தையிலே போய் போட்டு தள்ள சொல்ல போறியா அப்படின்னு சொல்ல. ஸோ இல்லை நம்ம அப்படியும் செய்யக்கூடாது, நம்ம இது எல்லாத்தையுமே இவனை வச்சே தான் ரிப்பேர் பண்ணணும், எல்லாத்தையும் திரும்ப நார்மல் ஆக்கணும் அப்படின்னு சொல்ல. சரி நீ என்னதான் முடிவெடுத்திருக்க சொல்லு அப்படின்னு சொல்ல. 2 உள்வரேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த உள்வரேன் பார்த்தீங்கன்னா பக்காவாக தான் இருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அந்த டிஃபரன்சியேஷனுக்காக மாஸ்க் போட்டு வந்திருக்காரு. ஸோ இந்த பக்கம் நம்ம ஹேங்க் பிம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவர் புரியாது. ஸோ இந்த பக்கம் அந்த உள்வரேன் பார்த்தீங்கன்னா டோனி ஸ்டார்க் சொன்னான் டைம் இந்த மாதிரி ஒர்க் ஆகாதுன்ட்டு, ஏகப்பட்ட விஷயங்கள் மாறிடுன்ட்டு.
ஸோ அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு டோனி ஸ்டார்க்கு தெரியுமா அப்படின்னு ஹேங்க் பிம் கேட்க, ஸோ ஆமாம் நானும் ஒரு அவெஞ்சர் தான் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்ல, ஓ நீங்கள் எல்லாருமே அப்போது நான் என்னமோ பண்ணியிருக்கேன் போல், ஏதோ ஒரு கிரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு ரோபோட்டை க்ரியேட் பண்ணி மொத்தமாக அழிச்சிருக்கேன். ஆனால் நான் இன்னும் ரோபோட்டை க்ரியேட் பண்ணல, நான் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் அதுக்கு தான் அல்ட்ரான் பேர் வரும், அது கடைசியில் எல்லாத்தையும் அழிக்க போகுது அப்படின்னு சொல்ல, ஸோ அப்போ நான் இனிமேல் அதை போய் செய்யவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கா. ஸோ அந்த பக்கம் நான் அதை வேறு மாதிரி செய்கிறேன், நான் அதோட ஒரு பெட்டர் வெர்ஷனாக செய்கிறேன் அப்படின்னு நம்ம ஹேங்க் பிம் சொல்ல. ஸோ இந்த உள்வரன், அதாவது ஹேங்க் பிம்மை கொல்ல ட்ரை பண்ணுற உள்வரன் பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் நான் சொன்னேன் இவனை போட்டு தள்ளிடலாம் சீக்கிரம் அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த பக்கம் அந்த உள்வரன் பார்த்தீங்கன்னா, இல்லை நம்ம அதை மட்டும் செய்யவே கூடாது, நீ வேற ஒன்று செஞ்சாகணும், நான் சொல்கிற மாதிரி செய், நீ வந்து ஒரு அல்ட்ரானுக்கு ஒரு டைம் டிடெக்டர் மாதிரி வச்சு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அல்ட்ரான் ஒர்க் ஆகாத மாதிரி நீ செஞ்சிடணும், ஆனால் அது உனக்கே ஞாபகம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த பக்கம் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஹேங்க் பிம்மும் கிளம்புறாங்க. ஸோ அந்த பக்கம் சூசன் ஸ்டாமும் வந்துடுறாங்க. வந்துட்டு நினச்சேன் இது மாதிரி தான் ஏதோ நடக்க போகுதுன்ட்டு, மிகப்பெரிய ஒரு எரர் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பக்கம் அந்த உள்வரனும் சரி நான் என்ன தான் இப்போ செய்யணும், நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்வரன் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ அப்படி அந்த 2 உள்வரனும் அப்புறம் சூசன் ஸ்டாம் பார்த்தீங்கன்னா சேவேஜ் லேண்ட் அண்டார்டிகாவுக்கு வராங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு டாக் போயிட்டுருக்கு. ஸோ இந்த பக்கம் உள்வரன் நான் சொல்கிறது செய், இப்போ நீ என்ன செய்யணும்னு ஒன்று நல்லாவே தெரியும்ல அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த ஹேங்க் பிம்மை கொல்ல ட்ரை பண்ணுற உள்வரன் பார்த்தீங்கன்னா தன்னோட கிளாஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அந்த பக்கம் சூசன் பார்த்தீங்கன்னா ஹலோ எங்கே போனீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த உள்வரன் பார்த்தீங்கன்னா ஒரு குகைக்குள்ளேருந்து வெளியே வராரு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹேங்க் பிம் அல்ட்ரானை கிரியேட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அந்த பக்கம் சூசன் ஸ்டாம் அப்புறம் உள்வரன் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்ல. ஸோ அவர் கையில் இந்த எல்லா கிளாஸுமே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே பிளட் டிஷ்ஷாக இருக்குது. ஸோ அப்படியே ரத்தமாக இருக்குது ஃபுல்லாக. ஸோ அப்படி அவங்க இது பண்ணிருக்கும் போது, ஸோ இப்போ நம்ம கடைசியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல, நம்ம இப்போ திரும்ப போக வேண்டியதா, எல்லாமே நார்மல் ஆகிடும் நம்புகிறேன் அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த பக்கம் ஹேங்க் பிம் பார்த்தீங்கன்னா அல்ட்ரானை சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணிட்டாரு. ஸோ அந்த அல்ட்ரான் பார்த்தீங்கன்னா, ஓ நீ எனக்கு எதுவும் செய்ய தேவையில்ல, ஹலோ டாடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அல்ட்ரான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதோட இந்த இஷ்யூ முடிவுக்கு வருது. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுதுன்றது ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்க போகுது. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் ஆகும். ஸோ அடுத்த இஷ்யூ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக நம்ம ஹேங்க் பிம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கண்ட்ரோல்டாக இருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு ரிசர்ச்சில் ஈடுபட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அலாம் வருது, உங்கள் கதவை திறங்க அப்படின்னு சொல்ல. யாருக்கு எப்படி என் பாஸ்வேர்ட் தெரிஞ்சது, எப்படி என்னோட இன்டர்னல் செக்யூரிட்டி யார் பிரேக் பண்ணது அப்படின்னு சொல்ல. ஸோ யார் அப்படின்னு வெளில திறந்து பார்க்க, ஸோ ஒரு பார்சல் கிடக்கு. ஸோ சூசன் ஸ்டாம் கொண்டு வந்து போட்டு போயிருக்காங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா என்னை ப்ளே பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லுது. ஸோ அட கடவுளை என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்ல, உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ப்ளே ஆகுது. ஹாய் ஹென்றி, நீ தானா, நான் தான் நீ. ஸோ இதெல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் இப்போ நீ இதை செஞ்சு ஆகணும், ஏற்கனவே நீ கிரியேட் பண்ண அல்ட்ரானால இப்போ எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக மாறிட்டு இருக்கு. ஸோ அதனால் நீ இப்போ இதை செஞ்சு தான் ஆகணும். ஸோ நீ அல்ட்ரானை கிரியேட் பண்ணியிருப்பேன்னு ஒன்று ஞாபகம் இருக்கான், ஆனால் ஒரு டைம் லேப்ஸ் மாதிரி ஒரு லிமிட்டேஷன் மாதிரி நீ ஒன்று கிரியேட் பண்ணியிருக்க. ஸோ அதை எப்படின்னு உனக்கு இப்போ தான் தெரிய போகுது. ஸோ ஸ்டார்ட் ஆகு, எல்லாத்தையும் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த பக்கம் எல்லா அவெஞ்சர்ஸும் பார்த்தீங்கன்னா வேகமாக இறங்குறாங்க. ஸோ அந்த பக்கம் மிஸ் மார்வல், அதாவது கேப்டன் மார்வல்னு கூட சொல்லலாம், கேரோல் டான்வர்ஸ். ஸோ அவங்க அவெஞ்சர்ஸ் அசம்பிள்னு சொல்லி லீட் பண்ணி எல்லாத்தையும் இறக்க. ஸோ அந்த பக்கம் மோடாக் பார்த்தீங்கன்னா நம்ம அல்ட்ரானை திரும்ப வந்து அவேக்கன் பண்ண ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த பக்கம் எல்லாரும் வேகமாக மோதிட்டு இருக்கா. ஸோ அந்த பக்கம் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த பக்கம் அயன்மேன் சீக்கிரம் ஹேங்க் எதாவது பண்ணு, என்ன பண்ணிட்டு இருக்க, நீ தான் அந்த கோடெல்லாம் மாற்றினியா, என்ன பண்ண நீ அல்ட்ரானா அப்படின்னு சொல்ல. ஸோ எனக்கு ஒன்றுமே தெரியல, நான் எல்லாத்தையுமே உனக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்ல. ஸோ ஆல்ரைட் எல்லாரும் அவனை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல. அல்ட்ரான் திரும்ப வந்துட்டான் அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த இடத்துல அல்ட்ரான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் அழிச்சு நாசமாக்கிட்டு இருக்கு. ஸோ கடைசியில் அல்ட்ரானோட அப்பியரன்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த பக்கம் தார் வர்சஸ் அல்ட்ரான் நடந்துட்டு இருக்கா. ஸோ அந்த மொத்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக அதிர்ந்துட்டு இருக்கு. ஸோ அந்த பக்கம் அயன்மேன் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் அவனை பிடிச்சி வைங்க எல்லாரும் அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த பக்கம் மிஸ் மார்வல் கேரோல் டான்வர்ஸ் பார்த்தீங்கன்னா போய் அல்ட்ரானோட கழுத்தில் ஒரு ஸ்மாக்கை போட்டு அப்படியே இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த பக்கம் அந்த அல்ட்ரான் பார்த்தீங்கன்னா என் மேலே இருந்து கையெடு கேவலமான பிறவியை அப்படின்னு சொல்ல. ஸோ மிஸ் மார்வலையும் பார்த்தீங்கன்னா தூக்கி அடிச்சிடுறாங்க. ஸோ அந்த பக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்க. ஸோ கடைசியில் அல்ட்ரான் தான் ஜெயிப்பார் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேங்க் பிம் பார்த்தீங்கன்னா கடைசியில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிடாரு. ஸோ அந்த பக்கம் அல்ட்ரான் பார்த்தீங்கன்னா இல்லை மனுஷங்க இருக்கவே கூடாது இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்ல. நான் உன்னை வெறுக்கிறேன், என்னோட அப்பனையே நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அல்ட்ரான் மொத்தமாக ஷட் டவுன் ஆகி கீழே விழுவுது.
ஸோ எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. கடைசியில் தார் பார்த்தீங்கன்னா அந்த அல்ட்ரான் ரோபோட்டே மொத்தமாக அடித்து காலி பண்ணுறாரு. ஸோ எல்லாமே நார்மல் ஆயிடுச்சுன்னு எல்லோரும் நம்புகிறாங்க. ஸோ அந்த மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு மாற்றம் ஏற்படுது. எல்லாமே நார்மல் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் சூசன் அப்புறம் உல்வரின், அதாவது அந்த ஸ்டார்டிங்கில் இருந்த அந்த சூசன் உல்வரின் பார்த்தீங்கன்னா திரும்ப நியூயார்க் வர எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே பழையபடி நல்லாவே போயிட்டுருக்கு. பட் இப்போ தான் பிரச்சனையாக ஆரம்பிக்குது. ஸோ நம்ம உல்வரின் பண்ண எல்லா டைம் ட்ராவல்ஸ்னாலையும் மிகப்பெரிய ஒரு டைம் எரர் கிரியேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த பக்கம் உல்வரின் தன்னோட மெமரிஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படியே மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஓல்ட் மேன் உல்வரின், மற்ற யூனிவர்ஸில் இருக்க உல்வரின்ஸ், அதே தான் அயன்மேன், ஸ்டார்லார்ட், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற மல்டிவர்ஸ், தன்னோட டைம் லைன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குழப்பமாகுது. ஸோ இந்த பக்கம் மற்ற யூனிவர்சஸும் இந்த யூனிவர்சஸும் கிட்டத்தட்ட கொலைட் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் நடக்குது. ஸோ எல்லாம் ஏகப்பட்ட மல்டிவர்சல் கேவோஸ்ன்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு மல்டிவர்சலுக்கானவே ஒரு பிரச்சனையாக மாறிட்டு இருக்குது. ஸோ அந்த பக்கம் அதுதான் நம்ம டோனி ஸ்டார்க், ஹேங்க் பிம், அப்புறம் மெக்காய், அதாவது பீஸ்ட்ன்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்கள எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து அதை தான் ஃபிகர் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி நம்ம அயன்மேன் பார்த்தீங்கன்னா எஸ் உல்வரின் என்னமோ பண்ணியிருக்கான், அவன் இந்த ஸ்பேஸ் டைம் கண்டினியூமே ஏதோ ஆக்கிரமிச்சிருக்கான். ஸோ அதனால் மிகப்பெரிய ஒரு டைம் எரர் நடந்துட்டுருக்கு. ஸோ அது மொத்தம் மல்டிவர்ஸுமே பாதிச்சு மொத்தமாக எல்லாத்தையும் காலி பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த பக்கம் மைல்ஸ் மொரால்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஸ்கையில் ஸ்விங் பண்ணி போயிட்டுருக்கா. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா தன்னோட லைட்னிங் வந்து வேகமாக தாக்குது. ஸோ அது என்ன திரும்பி பார்க்க ஸோ நம்ம கெலக்டஸ் அங்கே இருக்கார். ஸோ அந்த பக்கம் ஹேங்க் பிம்க்கு இன்னுமே ஒன்றுமே புரியல, என்ன நான் பண்ணேன், இதெல்லாம் எப்படி ஆச்சு, திடீர்னு எப்படி அல்ட்ரானுக்கான ஒரு டைம் லிமிட்டேஷன் எனக்கு கிடச்சிது, எனக்கு ஒன்றுமே புரியல, இது எல்லாமே நம்மளோட இமேஜினேஷனுக்கு தாண்டி இருக்கு டோனி அப்படின்னு சொல்லி நம்ம அயன்மேன்ட்ட பேச. பட் அயன்மேன் பார்த்தீங்கன்னா அங்கே தூங்கிட்டு இருக்காரு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் ஆகிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் வருது, நான் ஹெவன்லேருந்து வந்த ஒரு ஏஞ்சல், என்ன நீங்கள் தேவலாமல் சீண்டிட்டீங்க, தேவலாமல் என்ன இங்கே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் அங்கே வராங்க. ஸோ நான் அவங்க எல்லாரையும் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மொத்தமாக இந்த ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் முடிவுக்கு வருது. ஸோ இதுக்கப்புறம் ஏஜ் ஆஃப் அல்ட்ரானுக்கான ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். ஸோ அது ஒன்றும் பெருசாக இருக்காது. இதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ்க்கு போயிடும். ஸோ இவ்வளோ தான் அல்ட்ரான் இவங்க டீல் பண்ண விதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் டைம் பேஸ் பண்ணி தான். ஸோ ஒரு கடைசியில் ரொம்ப ஒரு கிளிஃப் ஹேங்கரில் முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கான ஒரு குவிஸ் மாதிரின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஏஜ் ஆஃப் அல்ட்ரானுக்கு அப்புறமா என்ன நடக்கும்ன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நீங்கள் கேட்குற சீரிஸை பார்த்தீங்கன்னா உடனே நான் போட போகிறேன். ஸோ அதனால் மறக்காமல் அதை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், புதுசாக வந்திருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு செம்மையான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் அவுட் கைஸ்.